நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சமீபத்தில் செவ்வாயின் சுபத்தன்மை, செவ்வாய் எப்போது சுபர், செவ்வாய் எப்போது பாபர் அப்படிங்கிற வரிசையில் செவ்வாயின் சுபத்தன்மையை விளக்குகின்ற நிலையில் முதன்முறையாக அதிகமான சுபத்துவத்தை செவ்வாய் அடையும் சந்திரமங்கல யோகம், அதன் பிறகு ஒரு நிறைவான அமைப்பை அடையக்கூடிய குருமங்கல யோகம், தற்போது மூன்றாவதாக பிருகு மங்கல யோகம். பிருகு என்றால் சுக்கிரன். இயற்கை சுபகிரகங்களான குரு, சுக்கிரன், வளர்பிறை அல்லது பூரண சந்திரன் இவர்களோடு மங்களன் என்று சொல்லப்படுகின்ற செவ்வாய் இணையும் போது ஏற்படுகின்ற செவ்வாயினால் ஏற்படக்கூடிய கூடுதல் தன்மைகள். செவ்வாய் எப்போது நல்ல விதமான அவருடைய காரகத்துவங்களை நான் அடிக்கடி சொல்லுகின்ற மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம் போன்ற அவருடைய காரகத்தன்மைகளில் செவ்வாய் எப்போது நன்மைகளை தருவார் என்பதை, செவ்வாய் சுபத்துவமாகும் போது, ஏற்கனவே கால் பங்கு சுபரான செவ்வாய் பூரண சுபத்தன்மையோடு இருக்கின்ற நிறைமதி பௌர்ணமி நிலவு அல்லது பௌர்ணமிக்கு முன்பின் 5 நாட்களில் இருக்கக்கூடிய, நம்ம சந்திரனை பற்றி அந்த ஒளித்தன்மையை பற்றி ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டோம் இல்லையா, அதுபோன்ற அமைப்புகள். அதனை அடுத்து குரு, ஒரு நல்ல ஒளி பொருந்திய தன்மையோடு சுபராக இருக்கக்கூடிய குருவின் அமைப்புகளில் குருமங்கல யோகம். இப்போ மூன்றாவதாக செவ்வாய் எப்போது சுபர் என்கின்ற தலைப்பில் அவருடைய பிருகுமங்கல யோகம் என்று சொல்லப்படக்கூடிய பிருகுவும் சுக்கிரனும் மங்களனும் செவ்வாயும் இணைகின்ற தன்மையில் இந்த பிருகுமங்கல யோகம் எப்படிப்பட்ட நிலைகளை எப்போது பலன் தரும்? உண்மையில் நான் ஜோதிடமனும் தேவரகசியம் அல்லது ஜோதிடமனும் மகாற்புதம் கட்டுரைகளில் நான் எழுதியிருக்கிறத இந்த இடத்துல நினைவுபடுத்தணும். எப்படின்னா, சுக்கிரன் ஒரு கன்னிப்பெண், செவ்வாய் ஒரு சரியான வாலிப வயதில் இருக்கின்ற ஒரு வாலிபன். ஒரு வாலிபனிடம் ஒரு கன்னிப்பெண் எத்தகைய மயக்கத்தை கொள்வாளோ அதுபோன்ற ஒரு நிலைமையை செவ்வாய் சுக்கிர இணைவு கொடுக்கும். இங்கே செவ்வாயிடம் சுக்கிரன் வசமிழந்து போவார். இந்த வார்த்தையை நான் எழுதியிருக்கிறேன். அதாவது செவ்வாய் கூடுதல் நன்மைகளையும் தன் இயல்புகளை சுக்கிரன் பறிகொடுக்கின்ற தன்மையும் இங்கே இருக்கும். ஜோதிடத்தை எப்பொழுதுமே ஆழமாக வேறுவித கோணத்தில் புதிதான ஒரு புரிதலில் சொல்லிக் கொடுக்கின்ற ஆசான் நான். ஆகவே ஒன்றிருந்தால் ஒன்று இல்லை என்கின்ற தன்மையின் அடிப்படையில் பிருகுமங்கல யோகத்தில் சுக்கிரன் பாதிக்கப்படுவார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி பாதிக்கப்படுவார்? குறைந்த அளவிற்கு பாதிக்கப்படுவார். அதே செவ்வாயுடன் இணைந்திருக்கின்ற சுக்கிரன் சனியின் பார்வையும் ராகுவின் தொடர்பும் பெற்றார் என்றால் சுத்தமாக வலுவிழந்து போனார். பிருகு அமங்கல யோகமாக வந்துவிடும். பிருகுமங்கல யோகமே செவ்வாய் சுக்கிரனை சாகடித்து சுக்கிரனை வலுவிழக்க செய்து அதனால் பெறக்கூடிய ஒரு யோகமாக வந்துவிடும். இப்ப இந்த பிருகுமங்கல யோகம் அப்படிங்கிற தன்மை செவ்வாய் தசையில் நன்மைகளை செய்யும். சில குறிப்பிட்ட அமைப்புகளில் சுக்கிர தசையில் தீமைகளை செய்யும். இதை கூட எப்படி மைனூட்டா புரிஞ்சுக்கணும்? எப்படி தீமைகளை செய்வார்? சுக்கிரன், அதாவது செவ்வாய், மங்கள யோகத்தை பற்றியே பேசுவோம். சுக்கிரனுடைய தன்மைகளை சுக்கிரனை பற்றி பேசுவோம். பிருகுமங்கல யோகம் இருக்கின்ற ஜாதகத்திற்கு செவ்வாய் நல்ல ஆதிபத்தியத்திற்குள்ளவராக இருந்து சுக்கிர தசை நடக்கும்போது பாதிப்புகள் மிகப்பெரிய அளவில் இருக்காது. பிருகுமங்கல யோகத்தில் கண்டிப்பாக செவ்வாய் தசை தான் யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு. செவ்வாய் நல்ல ஆதிபத்தியமாகி ராஜயோகாதிபதியாகி கடக லக்னம், சிம்ம லக்னம் போன்ற அமைப்புகளில் இருந்து அல்லது அவருடைய லக்னாதிபதி தன்மைகளிலிருந்து சுக்கிரனோடைய இணைந்திருக்கும் போது சுக்கிர தசை வந்தால் கூட, சுக்கிரன் தன்னுடைய காரகத்துவத்தை இழந்தால் கூட, அங்கே ஆதிபத்திய ரீதியில் ராஜயோகாதிபதி கூட சேர்ந்திருக்கிறதுனால நல்லா சில வார்த்தைகள் குழப்பம். மெதுவாக நிதானமாக இந்த அமைப்புகளை உள்ளர்த்தங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிருகுமங்கல யோகம் இதுவரைக்கும் ஏன் இந்த விளக்கத்தை நான் சந்திரமங்கல யோகத்திற்கும் குருமங்கல யோகத்திற்கும் சொல்லலை அப்படின்னு சொன்னா, சந்திரனும் செவ்வாயும் மிக நெருக்கமான நண்பர்கள். குருவும் செவ்வாயும் அத்தியந்த நண்பர்கள். நட்பு கிரகங்கள் இணைவது ஒரு விதமான யோகம். ஆனால் செவ்வாயும் சுக்கிரனும் இங்கே ஒரு நிலையில் எதிர்த்தன்மை கொண்ட கிரகங்கள். சுக்கிரனுக்கு அறிவிக்கப்பட்ட எதிரிகள் சூரியன், சந்திரன் என்றாலும் கூட செவ்வாயோடு அவர் பகை உணர்வு கொண்டவர்.
அவருக்கு சனியையும் புதனையும் தான் பிடிக்கும். சுக்கிரனுடைய நண்பர்கள் சனி புதன் தான், இந்த எதிரணி கிரகங்கள். ஆக இந்த இடத்துல பிருகமங்கல யோகத்தில் ஒரு வித்தியாசமான இணைவு ஏற்படுகிறது. என்ன ஏற்படுகிறது? ஆகாத இருவர்கள் சேருகிறார்கள், எதிர்த்தன்மையுள்ள இருவர்கள் இணைகிறார்கள், கன்னியும் காளையும் இணைகிறார்கள். அதாவது வாலிப வயதில் உள்ள கன்னி பெண்ணாகிய சுக்கிரன் அந்த கன்னி பெண்ணிற்கு சகல சுகங்களையும் தரக்கூடிய ஆணாகிய 35 வயதிற்கு உட்பட்ட இளைஞனோடு இணைகிறார். இப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஜோதிடத்தில் நிறைய விஷயங்களை நம்ம மனித உணர்வுகள், மனித அமைப்புகளாக புரிந்து கொள்ளும் போது அந்த யோகங்கள் எத்தகைய தன்மையில் நமக்கு செயல்படுத்தப்படுகின்றன அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரிந்துவிடும். ஆகவே இந்த பிருகமங்கல யோகத்தில் உள்ள தன்மைகளை புரிந்து கொண்டு, செவ்வாய் தான் இதில் அதிகமாக பயன் பெறுபவர். ஆக செவ்வாய் எந்த லக்னங்களுக்கு யோகரோ, அதாவது கடகம், சிம்மம், மேஷம், விருச்சிகம், தனுசு, மீனம் ஆகிய 6 லக்னங்களுக்கு பிருகமங்கல யோகம் மிகப்பெரிய நல்ல பலன்களை செவ்வாயின் தசைகளில் செய்யும். சுக்கிர தசைகள் கூட ஓரளவிற்கு நன்றாக இருக்கும் அப்படிங்கிறத தான் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த அமைப்புல 2 பகை கிரகங்கள், எதிர்த்தன்மை கொண்ட கிரகங்கள் சேரப்போகின்றன. ஆகவே செவ்வாயை சுபத்துவப்படுத்துவது தான் பிருகமங்கல யோகமே தவிர சுக்கிரனை சுபத்துவப்படுத்துவது அல்ல. 3/4 பங்கு பாவத்தன்மையை கொண்ட கிரகம் சுக்கிரனோடு சேர்வது சில நிலைகளில் நல்லதல்ல. சுக்கிரனின் காரகத்துவங்களுக்கு கூடுதலாக சுக்கிரன் சனியுராகவோடு சேரும்போது அந்த இடத்தில் முழுக்க தன்னோட பலவீனத்தை அடைவார். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த பிருகமங்கல யோக அமைப்புகளை முதலில் பார்க்கலாம். இப்போது முதல் கட்டம் வந்துவிட்டது. அதாவது பிருகமங்கல யோகத்தின் முதன்மை அமைப்புகள் 4 வீடுகளில் பிருகமங்கல யோகம் 4 நிலைகளில் முதல் நிலை அமைப்புகளை செய்யும். அதாவது ஸ்தான பலத்தை சுக்கிரன் செவ்வாய் பெற்றிருக்கின்ற அமைப்புகளையும், நீச்ச பலத்தை ஸ்தான பலத்தை இழந்திருக்கின்ற அமைப்புகளையும் இது ஒரு நல்ல பலன்களை செய்யும். இதோடு கூடுதலாக செவ்வாய் திக்பலம் என்று சொல்லப்படக்கூடிய லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் இருக்கின்ற நிலையை பொருத்தி கொள்ளலாம். இப்போது இங்கே கட்டம் தெரிகிறது. செவ்வாய் மேஷத்தில் செவ்வாய் சுக்கிரன் இணைவு, விருச்சிகத்தில் செவ்வாய் சுக்கிரன் இணைவு, 2 வீடுகளிலும் செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறார். மகரத்தில் சுக்கிரன் இணைவு, சுக்கிரன் செவ்வாய் உச்சமாக இருக்கிறார். கடகத்தில் நீச்சமாக இருக்கிறார். ஆக இந்த 4 வீடுகளில் முதல் 3 அமைப்புகள் உச்சம் ஆட்சின்றது உங்களுக்கு தெரியும். இந்த பக்கம் இருக்கக்கூடிய கடக சுக்கிரன் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறார். இந்த 4ம் பிருகமங்கல யோகத்தில் முதல் அமைப்பு தான். ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது அவர் கூடுதல் சுபத்துவத்தை அடைகிறார். உச்ச பலத்தோடு இருக்கும்போது செவ்வாய் உச்சனாக இருக்கக்கூடாது என்கின்ற என்னுடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்பின் அடிப்படையில் அங்கே அவர் சுபத்துவத்தை அடைந்து பிருகமங்கல யோகத்தை அடைந்து தன்னுடைய கெட்ட குணங்களை சுக்கிரனிடம் இழந்து சுபத்துவமாகி தன்னுடைய சுப காரகத்துவத்தை செய்யும் தன்மையில் அடைவார். கடகத்தில் அவர் நீச்சனாக இருக்கிறார். நீச்ச நிலையை ஒரு பாவகிரகம் அடைவது ஓரளவுக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்கிறேன்னா, தன்னுடைய விவேகமற்ற வீரம், அவசர கொடுக்கைத்தனம், கோபம் ஆகிய முதன்மை காரகத்துவங்களை செவ்வாய் கடகத்தில் இழந்து அதனை வேறு விதமான நன்மைகளாக 3/4 குரு பாதி குருவான இன்னொரு சுபகிரகமான சுக்கிரனோடு சேர்ந்து தன்னுடைய நிதானத்தை பெறுகிறார். அதாவது விவேகமுடன் கூடிய வீரம், செவ்வாயின் தன்மைகளை அப்படியே மாற்றக்கூடிய நிலை இங்கே பிருகமங்கல யோகத்தில் வருகிறது. அப்படிங்கிறத நம்முடைய சுபத்துவ பாவத்துவ சுற்றுமூல தத்துவத்தின் அடிப்படையில் இங்கே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். ஆகவே இந்த பிருகமங்கல யோகம் கடகத்தில் சுக்கிரன் செவ்வாய் இணைவது சுக்கிரனுக்கு வலுவில்லாத ஒரு தன்மை. ஏன்னா சுக்கிரன் ஏற்கனவே பகை வீட்டில் இருக்கிறாரு, பகை கூட இருக்கிறார். பிருகமங்கல யோகத்தின் அடிப்படை தத்துவம் செவ்வாயை சுபத்துவப்படுத்துவதுதான். ஆகவே இந்த 4 நிலைமைகளில் முதன்மை நிலையாக பிருகமங்கல யோகம் பேசப்படும். செவ்வாயின் மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், மண், பூமி, ரியல் எஸ்டேட் எல்லா விதத்திலையும் டாக்டராக இருக்கிறவங்களா இருக்கட்டும், ரியல் எஸ்டேட்காரங்களா இருக்கட்டும், பில்டருங்களா இருக்கட்டும், இன்ஜினியர்களாக இருக்கட்டும், சிகப்பு நிறமல்ல பொருட்கள் அமைப்புகள், கறி வெற்றவனா இருக்கட்டும், ஆட்டுக்கறி மாட்டுக்கறியாக கூட இந்த நிலைமை தான் சுபத்துவம். இருக்கின்ற ஸ்தான பலத்திற்கு கேட்டார் போல இருக்கின்ற அமைப்பு செவ்வாயின் கூடுதலாக ஸ்தான பலமான 10ஆம் இடத்து திக்பலத்தை இங்கே சேர்த்துக் கொள்ள வேண்டும். இங்கே லக்னம் படி நான் காட்டல். லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரன் செவ்வாய் இணைந்திருந்தால் அதுவும் ஒரு நல்ல விதமான பிருகமங்கல யோகம். எந்த லக்னம் என்பதை பொறுத்து நல்ல பலன் இருக்கும்.
இங்கே வந்து திக்பலத்தை ஒரு குறிப்பிட்ட இடத்துல காட்ட முடியாது. லக்னத்தை பொறுத்து தான் திக்பலம் உண்டாகிறது. லக்னத்தை பொறுத்து திக்பலம் உண்டாகின்ற தன்மையில் லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் திக்பலம் பெறுவார் என்பதை பொறுத்து அந்த இடத்துல சுக்கிரனோடு மட்டும் அவர் சேர்ந்திருந்தால் மிகப்பெரிய நல்ல உன்னத தன்மை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. கூடுதலாக இங்கே குரு சந்திர தொடர்புகள் இருக்கும்போது மிகப்பெரிய நன்மைகள் இருக்கும். கூடுதலாக செவ்வாய் இன்னும் அதிக சுபத்துவப்படுவார். குருவும் சேர்ந்திருக்கிறார், குரு பார்க்கிறார், வளர்பிறை சந்திரன் பார்க்கிறார், சேர்ந்திருக்கிறார் என்கிறபோது இந்த செவ்வாய் அதிக சுபத்துவமாகி எங்கே எவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் குரு சுக்கிர வளர்பிறை சந்திரனோடு சேர்ந்திருக்கிறாரோ அவர் செவ்வாயின் மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், நெருப்பு ஆகிய துறைகளில் இருக்கிறார் அப்படிங்கிறது அர்த்தம். பூமி லாபம் பெறுகிறார் என்று அர்த்தம். சரி, இப்போது இங்கே 2வது கட்டம் வந்துவிட்டது. 2வது கட்டத்தில் என்ன காட்டப்பட்டிருக்கிறது? சுக்கிரனுடைய ஸ்தான பலம் காட்டப்பட்டிருக்கிறது. இது 2ஆம் நிலை பிருகுமங்கல யோகம். ஒரு யோகத்தில் உள்ள நுணுக்கங்களை சொல்லித் தருவது என்னுடைய நோக்கம். பொதுவாக படிச்சுட்டு போயிருப்பீங்க, பிருகுமங்கல யோகம் சுக்கிரனும் சந்திரன் செவ்வாயும் சேர்ந்துட்டா வர்றது. அதில் உள்ள நுணுக்கங்கள் என்ன? இந்த நுணுக்கங்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு வருடக்கணக்குகள் ஆகும். ஆயினும் வருடங்களை கடந்த அனுபவம் கொண்ட நான் எளிதாக உங்களுக்கு கற்பிக்க முடியும் அப்படிங்கிற தன்மையில தான் இந்த, ஏன்னா மேம்போக்கா ஒரு விஷயத்த செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்ததுனால உங்களுக்கு வந்து அந்த செவ்வாய் வந்து சுபத்துவம் அடைவார் அப்படின்னு சொல்லிட்டு போறதை விட இது மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த கிரகங்களுடைய சுபத்துவ வரிசையில் இதை நான் சொல்றேன். சரி, இந்த அமைப்பில் 2வது கட்டம் இப்போது வந்து விட்டது. பிருகுமங்கல யோகத்தின் 2ஆம் நிலை சுக்கிரன் ஸ்தான பலம் அடைந்து, இதுல வந்து இதை காட்டல, இதுல குறிப்பா இன்னொன்னு காட்டணும், சுக்கிரன் நீச்சம் அடைந்ததை காட்டல, அது 4வது நிலையாக காட்டப் போகிறேன். எப்போ சுக்கிரன் நீச்சம் அடைந்தாலே அவருக்கு செவ்வாயை சுபத்துவப்படுத்துகின்ற தன் தகுதியை, ஒளித்தன்மையை இழப்பார். அது 4வது கட்டமாக 4வது பகுதியாக உங்களுக்கு சொல்றேன். இப்போ 2வது பகுதி, சுக்கிரன் ஸ்தான பலத்தோடு இருக்கிறார். ரிஷபத்தில், துலாத்தில் ஆட்சி மூலத்திரிகோண அமைப்பில் செவ்வாயுடன் இணைந்திருக்கிறார். இங்கே சுக்கிரனின் கை ஓங்கி இருக்கிறது. கூடுதலாக செவ்வாயை சுபத்துவப்படுத்துகிறார். 1000 செவ்வாய் இங்கே பகை வீடுகளில் இருக்கிறார். அதோடு இன்னொன்று என்னன்னா, தன்னுடைய வீட்டை தானே பார்க்கின்ற அமைப்பில் இந்த ரிஷபதுலாம் அமைப்பில் இருப்பார். ஆகவே செவ்வாய் சுபத்துவமாகி விருச்சிக லக்னமாக இருந்தால் 7ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் இணைவு. சுக்கிரன் செவ்வாய் இணைவு சில நிலைகளில் பார்த்தீங்கன்னா தர்மகர்மாதிபதி யோகத்தையும் கொடுத்துவிடும். தர்மகர்மாதிபதி யோகம் யாருக்கு? 9, 10 கூடியவர்களாக வரக்கூடிய சிம்ம லக்னக்காரர்களுக்கு அது தர்மகர்மாதிபதி யோகமாகவும் இருக்கும். ஆகவே இந்த அமைப்பில் பிருகுமங்கல யோகம் 2வது நிலை அமைப்புகளில் இந்த இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த நிலையில சுக்கிரன் ஸ்தான பலத்தோடு சேர்ந்து செவ்வாயை சுபத்துவப்படுத்துவது கூடுதலான ஒரு தன்மையை, கூடுதலான ஒரு அமைப்பை செவ்வாய்க்கு கொடுக்கும். மீனத்தில் உச்சமாக இருக்கிறார், அங்கே குருவின் வீட்டில் இருக்கிறார். செவ்வாய் கூடுதல் சுபத்துவத்தோடு இருக்கிறார். அதாவது என்னன்னா, நான் அடிக்கடி சொல்வதை போல எந்த ஒரு கிரகம் குரு சுக்கிரனோடு ஒரே நிலையில் தொடர்பு கொள்ளுகிறதோ அந்த கிரகம் ஜாதகத்தில் அதிக சுபத்துவம்னு சொல்றேன் இல்லையா? இங்கே பாருங்க, உச்ச செவ்வாய், உச்ச சுக்கிரன் மீனத்தில், குருவின் வீடு, குருவின் வீட்டில் சுக்கிரனோடு இணைந்திருக்கிறார். இப்படித்தான் நீங்க சுபத்துவத்தை கணக்கெடுத்துக் கொள்ள வேண்டும். குருவின் வீட்டில் சுக்கிரனோடு இணைந்திருக்கிறார் அப்படின்ற அமைப்பில் செவ்வாய் அடுத்த அதிக சுபத்துவத்தை பெறுவார். ஆகவே இது வந்து 2ஆம் நிலை பிருகுமங்கல யோகமாக இருக்கும். இந்த இடத்துல சுக்கிரன் அதிக ஒளித்தன்மையோடு செவ்வாயை சுபத்துவப்படுத்துகிறார் இப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். 3வது நிலை என்று சொல்லப்படக்கூடிய இந்த, இப்போது நான் காட்டியிருந்த வீடுகள் எத்தனை ஆச்சு? 7 வீடுகள் ஆச்சு இல்லையா? இந்த 7 வீடுகளை தவிர்த்து மீதம் 4 வீடுகளில் சமநிலையில் பிருகுமங்கல யோகம் கிடைக்கும். 7 வீடுகளை தவிர்த்து 4 வீடுகளில் இப்போது 3வது கட்டம் வந்து விட்டது. இப்போ இந்த 3வது கட்டத்தை பார்த்துட்டீங்கன்னா, மிதுனத்தில் சுக்கிரன் செவ்வாய், சிம்மத்தில் சுக்கிரன் செவ்வாய், தனுசில் சுக்கிரன் செவ்வாய், கும்பத்தில் சுக்கிரன் செவ்வாய், இந்த 4 வீடுகளில் சமமான நிலையில மிதுனத்தில் சுக்கிரன் செவ்வாய், செவ்வாய் பகை வீட்டில் இருக்கிறார், தன் வீட்டிற்கு மறைகிறார், 3-6 மறைகிறார், 3-8 மறைகிறார். சுக்கிரனுக்கு அது நட்பு வீடு. இந்த நிலையும் ஓரளவுக்கு நல்ல விதமான பிருகுமங்கல யோகத்தை லக்னத்தை பொறுத்து கொடுக்கும். செவ்வாய் லக்னத்திற்கு சுபராக இருக்கிறது தான் பிருகுமங்கல யோகத்துடைய சிறப்பு. சிம்மத்தில் சுக்கிரன் செவ்வாய், அற்புதமான நிலைமை. சிம்மத்தின் மீது ஏற்கனவே சுக்கிரனுக்கு இது செவ்வாய்க்கு புரிதல் உண்டு என்று நான் அடிக்கடி சொல்லியிருக்கின்ற நிலைமையில சிம்மத்தில் சேர்ந்திருக்கின்ற இந்த நிலைமை அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய நன்மை. சூரியனும் இங்கே
முன்பின்னாகத்தான் இருக்க முடியும். சூரியனும் இங்கே நல்ல நிலைமையில் பரிவர்த்தனை போன்ற அமைப்புகளில் இருக்கும் பொழுது மிகப்பெரிய நல்ல யோகங்கள் இந்த பிருகுமங்கல யோகத்தால் கிடைக்கும். சிம்மத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கின்ற பிருகுமங்கல யோகம் 3வது நிலையாக நல்ல அமைப்பாக கொடுக்கப்பட்டு இங்கே ஸ்தான பலம் யாருக்கு இருக்கு? செவ்வாய்க்கு இருக்கிறது. எங்கே ஸ்தான பலத்தோடு செவ்வாய் இருக்கிறாரோ அங்கே கூடுதலான பிருகுமங்கல யோக நற்பலன்கள். அதே போலவே குருவின் வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா அங்கே நட்பு நிலையில் இருக்கிறார். தனுசுவில் இருக்கின்ற பிருகுமங்கல யோகம் அமைப்போலும் மிகச்சிறந்த நல்ல ஒரு அமைப்பு தான். ஆக அதனை அடுத்து சம உச்ச வீடுன்னு சொல்லப்படுகின்ற செவ்வாய் கும்பத்தில் இருக்கிறார். அங்கே கும்பம் இவருக்கு நட்பு வீடு, சுக்கிரனுக்கு நட்பு வீடு. ஆக இந்த 4 நிலைமைகளில் இருக்கின்ற பிருகுமங்கல யோக அமைப்பு எந்த லக்னம் என்பதை பொறுத்து இந்த ஜாதகருக்கு மிக நல்ல நிலைமைகளை செய்யும் அப்படிங்கிறது ஒரு விதி. ஆக இந்த இதெல்லாம் பார்த்தாச்சு. 12வதாக இருக்கின்ற வீடு கன்னி வீடு. அங்கே செவ்வாய் நீச்சம், சுக்கிரன் நீச்சம் அடைவார். இப்போது 4வது கட்டம் வந்துவிட்டது. இந்த பிருகுமங்கல யோகத்துடைய சில நிலைகளை சொல்றேன். இப்போது 4வது கட்டம் வந்துவிட்டது. இப்ப 4வது கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கன்னியில் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை. கன்னி செவ்வாய்க்கும் ஆகாது, சுக்கிரனுக்கும் ஆகாது. இப்ப 4வது கட்டம் வந்துவிட்டது. பிருகுமங்கல யோகத்தின் 4வது நிலை. ஒரு யோகம் என்பது எத்தகைய ஒளித்தன்மையோடு இருக்க வேண்டும்? பொதுவாகவே நம்முடைய மூல நூல்கள் சொல்வது என்னன்னா, யோக பங்கம் ஆகி இருக்கக்கூடாது. யோக பங்கம் என்பது என்ன? நீச்ச நிலைமை. ஆனா கடகத்துல நான் வேறு விதமான ஒரு அமைப்பு சொல்லிட்டேன். கடகத்துல அவர் நீச்சமாக இருந்தாலும் சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறது. இந்த பாவக்கிரகம் தன்னுடைய பாவத்தன்மையை இழந்து அதன் பிறகு அதனுடைய சுபத்தன்மையை கொடுக்கின்ற நிலைன்னு சொல்லிட்டேன். விவேகமற்ற வீரத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் கடகத்தில் நீச்சனாகி சுக்கிரனோடு இணையும் போது விவேகமுடன் உள்ள நிதானமான வீரத்தை கொடுக்கக்கூடியவராக மாறுவார். கோபக்காரனாகவும் பதற்றத்தை கொடுப்பவனாகவும் பதறாத காரியம் சிதறாது என்ற பழமொழியை அறியாதவனாகவும் அனைத்திலும் அவசர கொடுக்கையாகவும் ஒருவனை இருக்க செய்யக்கூடிய செவ்வாய் ஸ்தான பலம் இழந்து சுபத்துவம் அடையும் போது இந்த அவைகள் அனைத்துமே நடக்காது. அப்படிங்கிறதா ஒரு ஜோதிட சூட்சுமம் என்பதை நீங்கள் மிகப்பெரிய அளவில் புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல தான் என்னுடைய பாபக்கிரகம் சுபத்துவம் பாபத்துவம் சூட்சுமோட தன்மைகள் உங்களுக்கு புரிய வரும். சரியாச்சா? அடுத்து இப்போது இந்த 4வது கட்டத்தின் விளக்கம். ஒரு யோகத்தில் எத்தனை தன்மைகள் வருகின்றன அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை கன்னியில். இந்த கன்னி செவ்வாய் கடலையும் மற்றும் அப்படி இப்படிலாம் இந்த ஜாதகம் பழமொழிகள்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க. அப்படியே காதுக்குள்ளேயே வாங்காதீங்க. இதற்கெல்லாம் அர்த்தமற்ற மொழிகள், எதுகை மோனைக்காக சொல்லப்பட்ட எத்தனையோ விஷயங்கள். தமிழ் ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படிங்கிறதுனால எதுகை மோனைக்காக சொல்லப்பட்ட எத்தனையோ விஷயங்கள் தமிழில் அதிகம். இங்கே கன்னிச்செவ்வாய். இந்த கன்னிச்செவ்வாய் இருவரையும் வலுவிளக்க செய்கின்ற ஒரு நிலைமை. ஏற்கனவே சுக்கிரன் தன்னுடைய ஒளி இழந்த நிலையில கிட்டத்தட்ட பலவீனமாக, முழுமையாக பலவீனமாக இருக்கின்ற நிலையில பாவருடன் இணைகிறார். ஒரு கன்னி பெண் கெடுகிறார், தன் பயம் இழக்கிறாள். ஏற்கனவே மயக்கமுற்று இருக்கின்ற நிலையில அவளை போட்டு அடித்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு தான் அர்த்தம். இங்கே செவ்வாய் கூட இந்த இடத்துல சனிராகவோட சேர்ந்தா சுக்கிரன் செத்து போனார்னு அர்த்தம். இந்த இடத்துல சனிராகவோட சேர்ந்தா சுக்கிர தசையில செத்து போனார்னு அர்த்தம். ஒரு பலன் எப்போது நடக்கும் என்பதை கணிப்பது மிகப்பெரிய சவால். நான் இப்போது என்னுடைய ஃபாலோவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய உங்களுக்கு ஒரு ஆசானாக பல நிலைகளை கற்பித்திருக்கிறேன். என்னுடைய 40 ஆண்டு காலத்திற்கும் மேம்பட்ட என்னுடைய அனுபவ அமைப்புகளில், லட்சத்தை தாண்டிய அமைப்புகளில் ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை தினசரி ஒரு 50-100 ஜாதகம் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பிற்கு பரம்பொருள் இப்போது என்னை அனுமதித்திருக்கிறது. அந்த அமைப்புகளில் எனக்கு கிடைக்கின்ற சில விஷயங்களை அப்படியே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆக இந்த அமைப்பில் சுக்கிரன் முழுக்க வலுவிழந்து விட்டார். இந்த பிருகுமங்கல யோகம் வேறு. இப்போது நான் இங்கே ஒரு விதமான நிலையை காட்டியிருக்கிறேன். அதாவது சூரியனை முன்பின்னாக போட்டு சுக்கிரன் செவ்வாய் கன்னியில் இருக்கிறார்கள். சுக்கிரன் நீச்சனாக இருக்கிறார், செவ்வாய் பலவீனமாக பகை வீட்டில் இருக்கிறார். இங்கேயும் பிருகுமங்கல யோக அமைப்புகள் இருக்கின்றன. சரி, இந்த பலன் நிச்சயமாக நல்லது நடக்காது. இருவருமே ஸ்தான பலம் இழந்திருக்கிறார்கள். ஒளிப்படுத்தக்கூடிய கிரகமும் வலு ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய கிரகமும் வலுவிழந்திருக்கிறது. ஆக ஒளியே போய்விட்ட பிறகு அங்கே எந்த விதமான ஒரு அமைப்புகளும் இல்லை. குறைந்த அளவான ஒரு சுபத்துவம் இங்கே
இதில் என்னன்னா, என்ன இருந்தாலும் கெட்டாலும் மேன்மக்களே, தனித்து நீச்சமானாலும் கூட ஒரு பெண்ணை சுக்கிரன் கொடுப்பார் அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு உங்கள் மனசில் பதிஞ்சிருக்கு. நீச்சம்னா கவலைப்பட தேவையில்லை. உச்சம் என்பது 1000 ரூபாய்களை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை, 1000 பெண்களை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. நீச்சம் என்பது ஒரு பெண்ணை கொடுக்கக்கூடிய தன்மை. ஒரு பெண் நம்முடைய வாழ்க்கைக்கு போரும், ஒரு பெண் நமக்கு வாரிசு பெற்றுக் கொடுப்பதற்கு போரும் என்பதை கன்னியில் சுக்கிரன் விஷயங்களை சொன்னோம்னா நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க. நீச்சம்னா பயப்படவே தேவையில்லை. ஒரு கிரகம் நீச்சமாக இருந்தாலும் கூட ஒரு மனிதனுக்கு ஒரு தடவைக்கு தேவைப்படுகின்ற அதனுடைய காரகத்துவத்தை கொடுப்பதற்கான அமைப்பிலே இருக்கும் தனித்து இருக்கும்போது. அதே கிரகம் பாவத்துவமாக இருக்கும்போது, சனி செவ்வாய் ராகுவோடு சேர்ந்து இருக்கும்போது சுத்தம். அதால் ஒரு பெண்ணை மட்டுமல்ல, நயா பைசா கூட கொடுக்க முடியாது. சரி, இங்கே ஒரு வித்தியாசமான நிலைக்காகத்தான் இதை சொல்லியிருக்கிறேன். வித்தியாசமான நிலை என்பது என்ன? பிருகமங்கல யோகத்தின் இன்னொரு கடைநிலை. சூரியனை முன்பின் போட்டு எதிரில் 3 இடங்களில் சந்திரனை போட்டிருக்கிறோம். அப்போ அது என்ன? பௌர்ணமிக்கு அருகில் இருக்கிறார் என்பதை பார்த்தவனே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஆக இந்த பிருகமங்கல யோகத்தை, பலவீனமான பிருகமங்கல யோகத்தை மாற்றக்கூடிய தன்மை சந்திர அதியோகம், சந்திரனின் நேர்பார்வைக்கு உண்டுன்றதை உங்களுக்கு உணர்த்துறதுதான் இந்த கட்டத்துடைய நோக்கம். எங்கே பலன் மாறும்? மூல நூல்கள் சொல்லிக் கொடுக்கின்ற விஷயத்தை எந்த இடத்துல நீங்கள் பொருத்தி பார்க்க முடியாமல் பலனை தவற விடுவீர்கள் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக தான் இந்த பிருகமங்கல யோக அமைப்புகளை இப்போது உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். இந்த இடத்துல முதல் நிலை பிருகமங்கல யோகமாக இது மாறும். பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கின்ற, என்னதான் இருந்தாலும் இதை கடைசின்னு சொல்கிறேன். இப்போ இதை கடைசின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன்னு வைங்க, ஒரு இடத்துல இந்த பிருகமங்கல யோகம் ஒருத்தருக்கு மிகப்பெரிய தூள் கிளப்பிக்கிட்டு இருக்கிற ஒரு அமைப்பாக இருக்கும். அப்போது என்னையா குருஜி இப்படி சொன்னார், இந்த இடத்துல அவருக்கு சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறாரு, செவ்வாய் பகையில் இருக்கிறாரு, தூள் கிளப்பிக்கிட்டு இருக்கிறாரு செவ்வாயோட அமைப்புகளில் அப்படின்னு நீங்கள் குழம்புறதுக்கான விடை இங்கே தான் இருக்கிறது, இந்த சுபத்துவம் சுற்றும் ஒரு தன்மையில். அதாவது இங்கே வளர்பிறை சந்திரனுக்கு 6, 7, 8ஆம் இடங்களில் சுக்கிரன் வந்து விடுகிற போது, குறிப்பாக 7ஆம் இடத்திலேயே இருக்கிற போது, கிட்டத்தட்ட ஒரு பௌர்ணமி அமைப்புல நேர் பௌர்ணமிக்கு முந்தின அமைப்பாக அப்படி பார்த்தீங்கன்னா, இங்கே மேஷத்தில் அவர் உச்சம்னு வச்சுக்குவோம், மேஷத்தில் அவர் பௌர்ணமின்னு வச்சுக்குவோம். அப்போ அந்த மேஷ பௌர்ணமிக்கு முந்தின நாளாக மீனத்திலிருந்து அவர் சுக்கிரனை பார்ப்பார். அதாவது சூரியன் நீச்சத்தில் இருக்க, அருகில் சுக்கிரனும் நீச்சத்தில் இருக்க, சுக்கிர செவ்வாய் சேர்ந்து இந்த இடத்தில் இருக்கும் பொழுது அங்கே சுக்கிரனும் வலுவாக இருப்பார், செவ்வாயும் வலுவாக இருப்பார். நிறை பௌர்ணமியை நெருங்கிவிட்ட சுப சந்திரனின் நேர் 7ஆம் பார்வையால் இந்த இடத்தில் உங்களுடைய பிருகமங்கல யோக பலன்கள் மாறும். ஏகப்பட்ட ஜாதகங்களை என்னால் காட்ட முடியும். இந்த இடத்துல நான் சொல்லுகின்ற மிக குறிப்பிட்ட சில யோகங்களை, சந்திர அதியோகம் எனப்படுகின்ற சில விஷயங்களை சொல்லுகின்ற நான் இங்கே இந்த இடத்துல இதை ஸ்பெசிஃபிக்காக குறிச்சு காட்டுறதுக்கான காரணம், நுணுக்கங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காகத்தான். நுணுக்கங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காகத்தான். ஆகவே இந்த இடத்துல 12வது நிலையாக ஸ்தான பலத்தை இழந்திருக்கின்ற இந்த பிருகமங்கல யோகமாகிய சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை ஒரு நிறைமதியின், ஒளி அளவு அதிகமான ஒரு நிறைமதியின் பார்வை, பூரணச்சந்திரனின் பார்வை சந்திர அதியோகத்தினால் அப்படியே தலைகளாக மாறி மிக அதிக யோகத்தை தரக்கூடிய ஒரு பிருகமங்கல யோகமாக மாறிவிடும். இதனை அடுத்து இன்னொரு இணைப்பாக நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், எந்த இடத்திலுமே குருவின் பார்வை, இப்போது நான் முன்னால் சொன்ன மாதிரி பிருகமங்கல யோகத்தில் இதே சுக்கிரன், இதே கன்னி சுக்கிரனில் குரு சந்திர இணைவுகள் ஏற்பட்டு விடும் போது அவர்கள் பூரண ஒளித்தன்மையோடு இருக்கும் பொழுது, இப்போ இங்கே கன்னியில் இருக்கிறார் இல்லையா, இப்போ இந்த கன்னியில் இருக்கிறவரை ரிஷபத்திலிருந்து குரு பார்த்தாலோ, கும்பத்திலிருந்து குரு பார்த்தாலோ, மீனத்திலிருந்து ஆட்சி பெற்ற நிலையில் குரு பார்த்தாலோ பலன்கள் அப்படியே கூடுதல் சுபத்துவமாக மாறும். ஒட்டுமொத்த சுபத்துவ தன்மையில் செவ்வாய் வந்து விடுவார். ஆகவே சுக்கிரன், குரு, வளர்பிறை சந்திரன் போன்ற அமைப்புகளில் கூடுதலாக அவர் எந்த இடத்துல ஸ்தான பலத்தோடு இருந்தாலும், இப்போ இந்த இடத்துல கன்னியில் இருக்கிறார், கன்னியில் இருக்கக்கூடிய அமைப்பில் தனுசு லக்கணம்னே வச்சுக்குவோம். தனுசு லக்கணத்திற்கு 10ஆம் இடத்துல வந்துடுறார். நான் ஏற்கனவே சொன்ன திக்பல அமைப்பிலும் செவ்வாய் வந்து விடுவார். எதிரே குருவையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். குரு சந்திரனுடைய பார்வை அபாரமாக இருக்கும் பலன்கள். சுக்கிரனும் இங்கே வலுவிழக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இழந்த வலுவை அவர் சந்திர அதியோகம் மூலமாக பெறுகிறார். சந்திர கேந்திரத்தில் இருப்பதால் நீச்சபங்கத்தை அடைகிறார். எத்தனையோ பாயிண்ட் அதில் வந்துடும். ஆகவே
ஒரு யோகத்தின் தன்மை எதனால் சொல்லப்பட்டது, ஏன், எப்படி, எந்த நிலையில் அது. இப்போ இந்த விளக்கமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சுக்கிரன் கன்னிப்பெண், அந்த கன்னிக்கு பூரண சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உடல் தகுதியுள்ள ஆணாக செவ்வாய் இருப்பார். 35 வயதிற்குட்பட்ட ஆண். சுக்கிரன் கன்னி. கன்னிக்கு யாரை பிடிக்கும்? இளம் பருவத்தில் இருக்கின்ற வாலிபனை பிடிக்கும். ஆக அத்தனை தன்மைகளும் இங்கே நிறைந்து இருக்கக்கூடிய தன்மையில பிருகமங்கல யோகம் லக்னத்திற்கு ஏற்றாற் போல, அந்த ஆதிபத்தியத்திற்கு ஏற்றாற் போல சுக்கிரனை பாதித்து செவ்வாயை முதன்மைப்படுத்தி நடத்தக்கூடிய மிக அருமையான பிருகமங்கல யோகமாக வேலை செய்யும். உங்க ஜாதக லக்னத்திற்கு ஏற்றாற் போலவும் சுக்கிரனின் இந்த செவ்வாயின் திக்பலத்திற்கு ஏற்றார். இன்னொன்னையும் புரிஞ்சுக்கணும், செவ்வாய் 10 திக்பலம், சுக்கிரன் 4 திக்பலம். 4 சுக்கிரன் இருந்து 10ஆம் இடத்தில் இருக்கிற செவ்வாயை பார்த்தா 2 வரைக்குமே அதுவும் ஒரு நல்ல விதமான அமைப்பு தான். சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் யோகம் என்பது 2 கிரகங்களின் இணைவு, சேர்க்கை. அதன் பிறகுதான் பார்வை. சிவராஜ யோகத்தில் கூட நீங்க எல்லாரும் சில பேர் என்ன நினைக்கிறீங்க, 5-9 இருந்தா குரு பார்த்தா சரி, அதை வேற சப்ஜெக்டா வச்சுக்கலாம். ஆக யோகம் என்பது இணைவு, சேர்க்கை அப்படிங்கிற அடிப்படையில் தான் இப்போ இந்த பிருகமங்கல யோகம் கடந்த யோகங்களையும் சொல்லியிருக்கிறேன். ஆகவே இதை இத்தோடு நிறுத்தி கொண்டு செவ்வாய் எப்போது பாவராகிறார், இப்ப செவ்வாய் எப்போது சுபர் என்கின்ற தலைப்பில் 3 யோகங்களையும் பார்த்து விட்டோம். செவ்வாய் எப்போது முழுமையான பாவத்தன்மை அடைகிறார் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.